ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ER கிரியேஷன் சமையல். இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் இப்போ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இதே போல் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மீன் குழம்பு செய்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ ஒரு ருசியான மீன் குழம்பு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, மீனை வந்து உப்பு போட்டு கல் உப்பு போட்டு மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிடுவோம். புளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஊற வச்சுக்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா மண் சட்டி பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அரைச்ச வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். நல்லா பச்சை ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. தக்காளி பழம் நல்லா பெரிய தக்காளி 2 தக்காளி எடுத்து கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்குவோம். தக்காளி வதங்கிட்டு தேவையான உப்பு, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சமமாக எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கணும். கூடவே மீன் குழம்பு மசாலா தூள் ஒரு 2 ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். மசாலா பொருள்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா பொருள் நல்லா வதங்கிடுச்சு. புளியை கரைச்சி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கூட நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் சேர்த்து நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம மீன் எப்போ சேர்த்துடலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வந்து ஒரு 7 நிமிஷம் கூட நல்லா மூடி வச்சுருங்க. இந்த மீன் நல்லா வெந்து வர வரைக்கும் மீன் சேர்த்து சூப்பராக பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ER கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.